ஹாய் ஹலோ வணக்கம். நான் சுதாஸ்ரீ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ மேக்கப்போட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க பார்க்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஐ மேஜிக்கோட ஜெல் லைனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்ன ஷேடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் ஷேடு தான். ஏன்னா என்னோடய பிரைட்ஸ்க்கு வந்து நான் நேச்சுரல் ப்ரோஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால நான் வந்து ப்ரௌன் கலர் தான் மேக்ஸிமம் எல்லா பிரைட்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களுமே இந்த ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஐப்ரோ ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் மேலே ஒரு லைனும் ஐப்ரோஸோட கீழே ஒரு லைனும் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்னர் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸில் நம்ம ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின் டோனை விட ஒரு 3-4 ஷேட்ஸ் வந்து பிரைட்டர் வந்து கன்சீலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கன்சீலர் எடுத்து நீங்கள் ஹைலைட் பாயிண்ட்ஸ், அதாவது ஹைலைட் பண்ணணும். ஐப்ரோஸோட கீழ் லைனில் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஐப்ரோவை நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அது மேலேயும் கீழேயும் இதே மாதிரி சேம் லைன் கொடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களோட ஐ மேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ்டாக தெரியும். ஹெச்டி மேக்கப்பில் இந்த ப்ரொசீஜர் கம்பல்சரி எல்லாருமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஹெச்டி லுக் வந்து இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ நம்ம கன்சீல் பண்ண இடத்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளெண்டரில் நம்ம எக்ஸஸை வந்து டேப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்போ தான் அது வந்து நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூலி ப்ரஷில் ஐப்ரோ வந்து கோம் பண்ணிடுங்க. ஸோ ஐ ஷேடோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணுறேன். அதாவது டார்க் ப்ரௌன் கலர் கார்னரில், அவுட்டர் கார்னர் இன்னர் கார்னர் 2 இது வந்து கண்ணோட அவுட்டர் கார்னர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டார்க்காக இருக்கணும். இன்னர் கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஷேடில் முடியணும். ஸோ நம்ம ஆரம்பிக்கிற இடம் வந்து டார்க்காக இருந்தாலும் முடிக்கிற இடம் வந்து லைட்டர் ஷேடில் நம்ம முடித்தாதான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவுட்டர் கார்னர் வந்து டார்க் ப்ரௌன், இன்னர் கார்னர் வந்து லைட் ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நம்ம ஐபால் வந்து ரவுண்ட் பண்ணி, அதாவது ஐப்ரோஸோட ஒரு 1/4 இன்ச் நான் விட்டுட்டு ஐபாலை சுற்றி வந்து நான் வந்து ஒரு ஷேடோ வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர்லேயே நீங்கள் பிளெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஐ மேக்கப்பில் வந்து கிளிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கிளிட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இன்னர் கார்னரில் நம்ம வந்து ஐபாலோட சென்ட்ரு வரைக்கும் நம்ம கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிளிட்டர் வந்து கீழே ஃபால் ஆகாது. ஸோ டேரெக்டாக அது வந்து க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்னிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐ மேக்கப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கிளிட்டரும் கீழே ஃபால் ஆகாது, லாங் ஸ்டே இருக்கும். ஸோ லாங் ஸ்டே மேக்கப் மாதிரி லாங் ஸ்டே ஐ மேக்கப்பும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கார்னர் வந்து டார்க்காகவும் இன்னர் கார்னர்லேருந்து லைட் ஷேடுக்கு நான் வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த டார்க் ஷேடை வந்து கொஞ்சம் அந்த கன்சீலரில் பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐபாலோட சென்ட்ரு வரைக்கும் தான் நம்ம கிளிட்டர் இருக்கணும். ஸோ அது மாதிரி நான் வந்து இப்போ கிளிட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் கிளிட்டர் வந்து சாரீக்கு மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. நான் எப்போவுமே சாரியில் இருக்கிற அந்த பார்டரில் என்ன கலர் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இதில் சில்வர் கலரும் கோல்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறனால நான் 2 ஷேடையுமே டேப் பண்ணி எடுத்துட்டு நான் அந்த கன்சீல் பண்ண இடத்துல டெபாசிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிங் மெத்தடில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த கண்ணில் நம்ம வச்சுருக்கிற அந்த கிளிட்டர் வந்து கீழே ஃபால் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐ மேக்கப் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சில் வந்து நீங்கள் உங்களோட மேக்கப் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த கிளிட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைனில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை வந்து கொஞ்சம் அவுட்லைனில் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ கிளிட்டருக்கு மேலே
லைட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கார்னரில் டார்க்கு, இன்னர் கார்னர் லைட்டு, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழேயும் லைட்டர் ஷேடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். லைனர் தான் வந்து நம்ம ஐ மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறது. ஸோ லைனர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டார்க்காக பிளாக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக தெரியும். ஸோ மேக்கப்பில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஐப்ரோஸ் வந்து ப்ரௌன் ஷேடாகவும் ஐ லைனர் வந்து டார்க் பிளாக்காகவும் இருந்தால் தான் உங்கள் ஐ மேக்கப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஐப்ரோஸ் வந்து தயவுசெய்து பிளாக் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், மேக்கப் வந்து ரொம்ப காடியாக இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் சட்டில் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரைடுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது பிஃபோர் நம்ம ஐ மேக்கப்புக்கும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கிற ஐ மேக்கப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஐ மேக்கப் வந்து எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றது தெரியுதா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் இதே மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல் வேணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டிஎம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் டுட்டோரியல் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த மேக்கப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த டுட்டோரியல் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஸ்காரா போட்டு நம்ம ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்க அப்படின்னா லோரியலோடது தான். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திக்காக வால்யூமாக காட்டும் இந்த மஸ்காரா. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மேப்ளினில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்ளினும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காஜல் லைனருக்கு யூஸ் பண்ண அதே ஜெல் லைனர் தான் நான் காஜலுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னா மேப்ளினோட பிளாக் ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ மேக்கப்போட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பிஃபோர் ஐ மேக்கப்லேருந்து ஆஃப்டர் ஐ மேக்கப்பை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எப்படி எந்த மெத்தடில் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த டுட்டோரியலில் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். ஸோ ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம கண்ணுக்கு கீழே ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்தா தான் ஐ மேக்கப் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற டஸ்டிங், அதாவது மேலே இருக்கிற கலர்ஸ் ஃபால் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபால் ஆகுறத டஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடரில் நம்ம டேபிங் மெத்தடில் நம்ம பேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஐ மேக்கப் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும், ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் வாட்டர் லைன். வாட்டர் லைன் போடும்போது நம்மளுக்கு கீழே காஜல் இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த வாட்டர் லைன் மெத்தடை நான் எப்போவுமே நான் போட்டுருவேன். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா பிரைட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து அழுகிற சான்சஸ், அழுவாங்க இல்லையா? அந்த கீழே வந்து காஜல் இறங்க சான்சஸ் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்க சான்சஸே இல்லை. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ.